வணக்கம். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4 நியூ சிலபஸ் 2020 கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது 6th சம். A can do a piece of work in 12 hours. B and C can do the same work in 3 hours. Whereas A and C can do the same work in 6 hours. How long will B alone can take to do the same work அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ப்ரொப்போர்ஷன், அதாவது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா அல்லது இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனான்னு சொல்லி போட்டுட்டு ஒரு டேபிள் மாதிரி கூட போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் டேக்கன் பை A to complete the work. hours. அப்போ ஏவோட 1 day ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட 1 hour ஒர்க் வந்து 1/12. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கலாம். அதே போல் கொடுத்துருக்காங்க இல்லையா சம்மில், அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ B + Cயோட BA + C complete the work in 3 hours. அப்போ B + Cயோட 1 hour ஒர்க்கை வந்து 1/3ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் சம் பண்ணோம் அப்படின்னா A + B + C இதனுடைய 1 hour ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 + 1/3 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். (5/12). அடுத்தது A + C complete the work in 6 hours. அப்போ அதனுடைய 1 hour ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/6. இப்போ நம்மளுக்கு A + C தெரியும். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா B alone can do the work in எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. இப்போது A + C தெரியும், A + B + C தெரியும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக என்ன தெரிஞ்சுக்கலாம், A + B + Cலேருந்து A + Cயை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு Bயோட வேலை கிடச்சிரும். அதைத்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் 3 and 4 அப்படின்னு எடுத்திருக்கேன். 3லேருந்து நான் 4 மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு B வந்து கிடச்சிரும். அப்போ B's 1 hour ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா A + B + C minus A + C. A + B + C வந்து 5 divided by 12 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். A + C வந்து 1/6. இதனுடைய காமன் ஃபேக்டர் வந்து 12. ஸோ 3 divided by 12 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம 1/4 அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போ B alone can do the work in 1/4, அதாவது 4 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. செவன்த் சம்மில் A and B can do a piece of work in 12 days.
while B and C can do the same work in 15 days, whereas A and C can do the same work in 20 days, how long each would take to do the same work அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏபி, பிசி, சிஏ இது எல்லாமே சேர்ந்து இந்த நாளில் முடிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் தனித்தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத அந்த சம்மில் கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். இதுவும் முன்னாடி சம் மாதிரி தான். ஸோ ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இதிலேருந்து A + Bயோட 1 day ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/12. ஸோ 3 ஈக்குவேஷன் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் இருந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நவ் A + B பார்த்தீங்க அப்படின்னா 3ஐயும் சேர்ந்து நம்ம சம் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா A + B + B + C + A + C = 1/12 + 1/15 + 1/20 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடில் 2A + 2B + 2C அப்படின்னு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அந்த 12, 15, 20க்கான எல்சிஎம் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி போட்டிங்கனாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் நம்மளால் மனக்கணக்கு, அதாவது 12, 15, 20 பார்த்த உடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா. ஸோ இதனுடைய எல்சிஎம் வந்து 2 × 5 × 2 × 3 10 × 6 60. 60 தான் வந்து இதனுடைய எல்சிஎம். இப்போ 2A 2B 2Cன்னு வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கிடைக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் எல்சிஎம் வந்து 60 எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 கிடைக்கும் அப்படின்னா, சாரி 12ஓட எதோ மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும்னா 5. அதே போல் 15ஆல் 4 மல்டிப்ளை பண்ணால் 60, அண்ட் தென் 20ஆல் 3 மல்டிப்ளை பண்ணால் 60. 2 நான் காமனாக எடுத்து வெளியே எடுத்துருக்கேன். ஸோ 5 + 4 + 3 / 60, which is 12 / 60. இப்போ A + B + C மட்டும் இந்த சைடு எடுத்து எழுதிட்டு 12 / 60 இன்ட்டு அந்த 2 வந்து இந்த சைடு வந்துடும் 1/2. ஸோ நம்மளுக்கு 1/10 வந்து கிடைக்குது. இப்போ நம்ம A and B and C இந்த 3ஓட வேல்யூவும் வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக தெரியணும். கம்பைன் பண்ண ஒர்க்கு வேண்டாம், நம்மளுக்கு A and B and C வந்து தனித்தனியாக செஞ்ச வேலைகளோட டேஸ் தான் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ நான் ஏஸோட 1 day ஒர்க் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். A + B + Cலேருந்து B + Cயை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும்.
a plus b plus c யோட வேல்யூ எவ்வளோ 1/10. b plus c யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/15. ஸோ இதை தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய காமன் எல்சிஎம் வந்து 30. ஸோ 10ஆல் வந்து நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 கிடைக்கும். ஸோ 3 - 2 / 30 = 1/30. அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா 30 days. A will take 30 days to complete the work. அடுத்து பியோட ஒரு நாள் வேலையை பார்க்குறோம். பியோட ஒன் டே ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா a plus b plus c minus a plus c. 1/10 minus a plus c யோட வேல்யூ என்ன 1/20. காமன் எல்சிஎம் வந்து 20. ஸோ 2 - 1 / 20 1/20 கிடைக்குது. அப்போ ஏ வந்து 20 டேஸில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சி. சியோட ஒன் டே ஒர்க் ஈக்குவல் டு a plus b plus c minus a plus b. ஸோ இதனுடைய வேல்யூ 1/10 மைனஸ் a plus b பார்த்தீங்க அப்படின்னா 1/12. ஸோ காமன் எல்சிஎம் வந்து 60. ஸோ 10ஆல் 6ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60 கிடைக்கும். -12 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். 6 - 5 / 60 = 1/60. இப்போ சி வந்து 60 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும் அந்த ஒர்க்கை. ஸோ இதுதான் ஏ, பி அண்ட் சியோட ஆன்சர். அடுத்து 8th சம்மில் A carpenter A takes 15 minutes to fit the part of the chair, while carpenter B takes 3 minutes more than A to do the same work. Working together, how long will it take for both of them to fit the parts for 22 chair? ஃபஸ்ட்டு ஒரு சேருக்காக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 22 சேர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, எவ்வளோ மினிட்ஸில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். டைம் டேக்கன் பை ஏ டு ஃபிட் அ சேர். டு ஃபிட் தி சேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes எடுத்துக்கிறாங்க. டைம் டேக்கன் பை பி வந்து ஏவை விட 3 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. அப்போ 15 + 3 வந்து 18 minutes எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். சம்மில் கரெக்டாக பார்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். இப்போது ஏவோட 1 minute ஒர்க் வந்து 1/15, பியோட 1 minute ஒர்க் வந்து 1/18. அப்போ A1 பியோட 1 minute ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/15 + 1/18.
இப்போ 15 and 18க்கு வந்து நம்மளுக்கு எல்சிஎம் தெரியணும். LCM வந்து 3 into 3 into 5 into 2 which is 90. இப்போ LCM காமனாக 90 எடுத்து எழுதிட்டு அந்த A plus B ஓட ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 15ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 19 கிடைக்கும் 90 கிடைக்கும் அப்படின்னா 6ஆல் 15 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 90 கிடைக்கும். அதே போல் 18ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 90 கிடைக்கும் 90 கிடைக்கும் அப்படின்னா 5ஆல் நம்ம 18 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 90 கிடைக்கும். ஸோ 11 டிவைடட் பை 90 கிடைக்குது. இதுதான் வந்து A plus Bயோட 1 minute ஒர்க்கு. ஆனால் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேர் அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து அசம்பிள் பண்ணுறதுக்கான டைமு. இதுவே 22 சேர் அசம்பிள் பண்ணுறதுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் டேக்கன் பை A and B டு அசம்பிள் தி சேர் ஆர் டு ஃபிட் த சேர், அதுவும் 22 சேர், அதாவது சேர் அதிகமாக நம்மளுக்கு எடுத்துக்கிற டைமும் அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதனால தான் 90 டிவைடட் பை 11 நான் தலைகீழாக எழுதியிருக்கேன். நான் ஏன் தலைகீழாக எழுதியிருக்கேன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா சேரோட கவுண்ட் அதிகமாக டைம் டேக்கன் டு ஃபிட் த சேர் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். அதனால் ஸோ விச் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைம் டேக்கன் பை A and B டு ஃபிட் தி 22 சேர் பார்த்தீங்க அப்படின்னா 90 divided by 11 into 22. ஸோ மொத்தமாக வந்து A and B வந்து 180 minutes வந்து எடுத்துக்குவாங்க 22 சேரை வந்து ஃபிட் பண்ணுறக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஹவர்ஸில் எழுதுறதா வந்து எழுதிக்கலாம். 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவர்ஸில் கிடச்சிரும், which is 3 hours. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் A can do a work in 45 days. அவர் எவ்வளோ நாள் வேலை செய்கிறாருன்னா 15 நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் போயிடுறாரு. and then he can complete that work in 15 days and then B வந்து ரிமைனிங் ஒர்க்கை வந்து 24 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 80% ஆஃப் த ஒர்க் இஃப் தே ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை வந்து A வந்து 45 daysல முடிக்கிறாங்க. ஆனால் A என்ன பண்ணுறாங்க 15 daysோட முடிச்சுட்டு லீவில் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் B வந்து ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எவ்வளோ நாளில் 24 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 80% ஆஃப் தட் ஒர்க் இஃப் தே ஒர்க் டுகெதர் அப்படிங்கிறதான் கேள்வி. உங்களுக்கு இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஏவோட 1 day ஒர்க்கு ஈக்குவல் டு 1/45. ஏவோட 15 day ஒர்க்கு, ஏன்னா ஏ வந்து 15 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அதனுடைய 15 day ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 15 divided by 45 which is 1/3. ஸோ ஏ வந்து 1/3 ஆஃப் த ஒர்க் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. முழுசாக அவர் கம்ப்ளீட் பண்ணல. 45 நாள் வேலையில் 15 நாள் மட்டும்தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் த ஒர்க், வேலையை விட்டுட்டு போயிட்டார். அப்போ 1 - 1/3 பார்த்தீங்க அப்படின்னா 2/3. இது வந்து ரிமைனிங் ஒர்க்கு நான் கால்குலேட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் 2/3 ஆஃப் த ஒர்க் வந்து இருக்குது.
அப்போ அக்கார்டிங் டு த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு த கொஷின் பி வந்து அந்த ஒர்க்கை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவர் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அந்த ரிமைனிங் ஒர்க் வந்து 2/3 இருக்குது. அந்த வேலையை அவர் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாருனா 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ B can complete the work in 3/2 into 24. இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதனால தான் வந்து 3/2ன்னு நான் தலைக்கீழ எடுத்து எழுதியிருக்கேன், which is 36 days. Now B யோட 1 day ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/36. ஒர்க்கிங் டுகெதர் 80% ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் டுகெதர் their 1 day ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1/45 + 1/36. இப்போ நம்ம 45 and 36 வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் வந்து 3 × 3 × 5 × 4, 9 + 20 180 நம்மளுக்கு கிடைக்குது. 45ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 180 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம், which is 4. அண்ட் தென் 36ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 180 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9/180. இதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு நாள் வேலை. இது இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/20. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நாள் வேலையோ இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணுற வேலையோ கேட்கல, 80% ஆஃப் த ஒர்க் வந்து அவங்க எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ தே கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 20 days. இது ஓகே. பட் ஆனால் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, 80% ஆஃப் த ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. "100% of the work can be done in 20 days." அப்படி இருக்கும்போது 80% of the work (20 × 80%). ஸோ பர்சன்டேஜை வந்து டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 0 அடிஞ்சிரும். 2 × 8 வந்து 16 days கிடைக்குது. ஸோ 80% ஆஃப் த ஒர்க் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து 16 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் ஆன்சர். அடுத்து கடைசி சம் பார்க்கலாம், 10th சம்மு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, A is thrice as fast as B. If B can do a piece of work in 24 days, then find the number of days they will take to complete it together அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A வந்து Bயை போல 3 மடங்கு ஃபாஸ்டர்
ஆனால் பிஏ வந்து அந்த ஒர்க்கை 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இஃப் B does the work in 3 days. A do it in 1 day. ஏன்னா A வந்து பிஏ போல் 3 மடங்கு ஃபாஸ்ட், அதனால் வந்து 1 டேலேயே முடிச்சுருவாங்க. அப்போது நான் வந்து 3 days அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா B கம்ப்ளீட்ஸ் த ஒர்க் இன் 24 days கொடுத்துருக்காங்க. அப்போ அதே ஒர்க்கை ஏ எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 3 மடங்கு ஃபாஸ்ட்டு. ஸோ 24/3 தான் வந்து நம்மளுக்கு ஏவோட டேஸு. ஏ கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 24/3 equal to 8 days. ஸோ ஏ வந்து 8 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ A + B ஈக்குவல் டு 1/A + 1/B AB by A plus B. இந்த மாதிரி ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். which is 24 into 8 divided by 24 plus 8. இது நீங்கள் வந்து 1/24 plus 1/8 அந்த மாதிரியும் போட்டு எழுதலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து 6 டேஸில் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் ஆன்சர். ஸோ இதோட வந்து 4.4 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சமச்சீர் கல்வி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.